வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் 19வது எபிசோட் ஆஃப் FinWiz the Fridays Fair Chatsக்கு வரவேற்கிறோம். இந்த எபிசோட் வந்து மேஜரா நம்ம கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நாங்க டெடிகேட் பண்றோம். நிறைய பேர் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டு எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் சில பேர் வந்து யோசிக்கிறவங்களா இருக்கலாம். கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்றத இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். 1949ல பிராங்க் மெக்கனமரா அப்படின்ற ஒருத்தர் அவரோட பிசினஸ் பார்ட்னர் ரால்ஃப் ஸ்னைடரோட டின்னருக்கு போயிருந்தாரு. ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் நியூயார்க்ல மேஜர்ஸ் கேபின் கிரில் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில்ல பே பண்ணணும் இல்லையா, பார்த்தா 2 பேரும் வந்து பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டாங்க. நிறைய கதைகள்லாம் இருக்கு. அவங்க பர்ஸ் மறந்து வந்ததால எப்படி பே பண்ணிட்டு வெளியே வந்தாங்க அப்படின்றத அது வேற கதை விடுங்க. பட் ஆனா அங்கேதான் ஆரம்பிச்சதுங்க. இந்த 2 பேருமே பிராங்கும் ரால்ஃபும் சேர்ந்து, அடடா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னொரு வாட்டி வரக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, சப்போஸ் பர்ஸ் மறந்து போயிட்டாங்க, ஏதோ ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க, இல்ல சாப்பிட்டு வந்திருக்காங்க, ஹவ் வில் தே டீல் வித் தி சிச்சுவேஷன், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 பேரு தான் ஆரம்பிச்சு வச்சதா டைனர்ஸ் கிளப் கார்டு அப்படின்னு. அவங்களோட நண்பர்களுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, இந்த மாதிரி நாங்க கார்டை கொடுக்குறோம், நீங்க இந்த மேஜர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கான அலையன்சஸ் எல்லாம் செட்டப் பண்ணாங்க வித் மேஜர் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் நியூயார்க். அண்ட் ரொம்ப பிரபலமா போச்சு இந்த டைனர்ஸ் கிளப் கார்டு. நிறைய பேங்க்ஸும் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முன் வந்தது தான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காக்கு அப்புறமா அமெக்ஸும் ஆரம்பிச்சாங்க. இது ஆஸ் லாங் பேக் அஸ் 1958 and 59. ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ற இந்த பிளாஸ்டிக் கிரெடிட் கார்டு வந்து அமெக்ஸ் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கும் வந்து அமெக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஃபேமஸா எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு பிசினஸ்ல தெரியும். சோ அப்போ கிரெடிட் கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது செலவு பண்றதுக்கான ஒரு கருவி கிடையாது நண்பர்களே. இது வந்து பேமெண்ட் பண்றதுக்காக ஒரு கருவி. கையில வந்து காசு இல்ல, மேஜரா ஏதோ ஒரு ஷாப்பிங் போறோம், 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ பொருள் வாங்குறோம், அப்போ கையில கேஷ் கேரி பண்றதோட நம்ம கிரெடிட் கார்டுல ஈஸியா பே பண்றதுக்கான ஒரு சலுகைக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் த ரீசன் வை கிரெடிட் கார்டு வாஸ் இன்வென்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுதுங்களா? சோ இதுல வேற எல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இதுல மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருக்கு. கிரெடிட் கார்டுனா நிறைய பேர் பயமும் படுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது நம்ம இப்போ வந்து முக்கியமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் நம்ம இதோட டிஸ்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா, ஹேசல் ஃப்ரீ பேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேஷ் கேரி பண்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கேஷ் கேரி பண்ணும்போது தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பயமும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேசல் ஃப்ரீ பேமெண்ட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு நம்மளுக்கு ரொம்ப உதவும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நிறைய இடத்துல நான் இதை பார்த்துருக்கேங்க. கிரெடிட் கார்டுல நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தராங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் ரீசெண்டா வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன் கன்சூமர் டியூரபிள் கூட்ஸ் வாங்குறதுக்கு. அங்க வந்து ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின்லாம் நீங்க வாங்கும்போது கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா அப்படின்னா, கேஷ்பேக் கொடுக்குறோம் சார் ஆன் சர்டன் ஸ்பெசிபிக் கிரெடிட் கார்ட்ஸ், நாட் ஆல் கிரெடிட் கார்ட்ஸ், சில ஸ்பெசிபிக் கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி கேஷ்பேக் தரோம் சார் அப்படின்னாங்க. நான் ஜிபே பண்ணாலோ இல்ல கேஷ் கொடுத்தாலோ கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்றான். சோ இந்த மாதிரி சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்க டைப்ஸ் வச்சுருக்காங்க பேங்க்ஸ் கூட. அந்த மாதிரி டைப்ஸ் வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. நிறைய இந்த இ காமர்ஸ் போர்ட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா there is a discount. அமேசான்ல அமேசான் பே கார்டு மூலமா பே பண்ணா 5% டிஸ்கவுண்ட் அப்படின்றான். சில இடத்துல மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண போனா அதுல சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. டிபெண்டிங் ஆன் நீங்க என்ன கார்டை யூஸ் பண்றீங்களோ, there are certain offers and discounts, benefits that you can கண்டிப்பா கிளைம் பண்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நார்மலா கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறான். ஸோ இமீடியட்டா நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு 20 days or 50 days depending on your credit card கொஞ்சம் லேட்டா கூட பே பண்ணலாம். அந்த பில்லிங் சைக்கிள் வரும்போது பே பண்றதுக்கு கொஞ்சம் வசதியும் நமக்கு அந்த ஒரு மேஜரான ஒரு பெனிஃபிட்டும் தராங்க. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணி பே பண்ணும்பொழுது நமக்கு ரிவார்டு பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் த கார்டு நீங்க யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல ரிவார்டு பாயிண்ட்ஸ் அப்படின்றது அக்யூமுலேட் ஆகும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கேஷ் பண்ணலாம். சில கார்ட்ஸ் வந்து கேஷாவே கன்வெர்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இல்ல இதை தானே நீங்க வவுச்சர்ஸா கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வவுச்சர்ஸ் யூ கேன் கெட் வவுச்சர்ஸ் இன் வேரியஸ் ஷாப்ஸ். நீங்க எந்த மாதிரி ஷாப்ஸ் போயிட்டு வாங்குறீங்களோ, இப்போ நான் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா ஐ யூஸ் திஸ் மேஜர்லி தீபாவளி டைம்ல ஷாப்பிங் பண்றதுக்கு, ஏதான துணிமணிகள் வாங்குறதுக்கு,
நீங்க டெஃபினெட்லா இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூ கேன் கன்வெர்ட் இட் டு வவுச்சர்ஸ் அண்ட் யூட்டிலைஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் அனதர் மேஜர் அட்வான்டேஜ் யூ கேன் யூஸ். சில பேர் யாரான டிராவல் பண்றவங்க ஏதாவது ஹோட்டல்ஸ் புக் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸை நீங்க வந்து கொடுங்க, ₹1 மட்டும் நாம எடுத்துப்போம், இப்போ பிளாக் பண்ணிப்போம், நீங்க அந்த கிரெடிட் கார்டுல அந்த லிமிட் பிளாக் ஆயிருக்கும், நீங்க 24 hours பிஃபோர் த செக் இன் அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல நீங்க ஏதாவது ஹோட்டல் செக் இன் பண்ணும்போது நீங்க கார்டு கொடுங்க சார், ஒரு அமௌண்ட் அந்த பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம், டிபெண்டிங் ஆன் ஹவு மச் இஸ் த மணி தட் யூ ஹேவ் ஸ்பெண்ட், நீங்க அந்த அமௌண்ட்டை செக் அவுட் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு மேனேஜ் த எக்ஸ்பென்சஸ். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி சில விஷயத்துல பிளாக் பண்றது கூட கிரெடிட் கார்டு மூலமா பண்ணலாம். சில பேர் இப்போ நிறைய ஓடிடி எல்லாம் நீங்க பாக்குற பழக்கம் இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் பிரீமியம்ஸ் பே பண்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் செட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெனிவல் டேட் மிஸ் ஆகாம இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னோட கார்டுல இந்த பிரீமியம் நீங்க டெபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பிரீமியம் எல்லாம் மறக்காம ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதை நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனா அந்த டியூ டேட் வென் பேங்க்ல அந்த டெபிட் ஆகுற போது பேங்க்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை பாஸ், பிரீமியம் எல்லாம் கட்டிட்டு பாலிசில ரெனியூ ஆயிடும். சப்போஸ் அது ஏதாவது மிஸ் ஆயிடுதுன்னா பேங்க்ல அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டுல ஐ எம் வெரி ஷுவர் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணாம கொஞ்சம் கிரெடிட் லிமிட்ல இருக்கும்பொழுது பிரீமியம் அந்த மாதிரி போகும்போது ஈஸியா உங்க பாலிசி வில் பி இன் ஃபோர்ஸ், அது எதுவும் உங்களுக்கு லேப்ஸ் ஆகாம இருக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ ரெனியூவல் மோடுக்கெல்லாம் for any of certain expenses நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். so it becomes easy for you to make the payments. நிறைய வாட்டி யாரான இன்டர்நேஷனல் நான் டிராவல் பண்றேன் அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்க அந்த ஊரோட கரன்சி, உதாரணத்துக்கு let us say I am going to the US dollars கேரி பண்ணுவோம், இல்ல நான் வந்து let us say I am going to UK அப்ப நான் பவுண்ட்ஸ் கேரி பண்ணணும், இல்ல நான் துபாய் போறேன் நான் திரம்ஸ் கேரி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் கரன்சி கேரி பண்றது, அந்த கேஷ் எடுத்துன்னு போறது, ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க கேஷ் எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னு தடைகள் எல்லாம் கூட இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க வந்து ஈஸியா கார்டுல as long as the card has got the facility of making international transactions, அந்த ஃபெசிலிட்டி உங்க கார்டுல இருந்தது வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இடத்துல எல்லாம் போகும்போது ஸ்வைப் பண்ணது யூஸ் பண்ணலாம். நம்ம ஊர் கரன்சில தான் பில்லிங் ஆகும். சோ நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பில் வந்திருக்குன்னு பார்த்து நீங்க அதை பே பண்ணலாம். சோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் யூசேஜுக்கும் அது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் செலவெல்லாம் பண்ணும்போது சார் எங்க போச்சுன்னு தெரியல, கையில காசு இருந்தது பட் ஆனா எங்க போச்சுன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ வேர் த எக்ஸ்பென்சஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்த்தா யூ வில் பி ஏபிள் டு ட்ராக் த எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் பிகம்ஸ் a easy way of tracking expenses. சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் பியூட்டிஃபுல்லா பை சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க எதுலலாம் செலவு பண்ணிருக்கீங்க, யூட்டிலிட்டிஸ்க்கு செலவு பண்ணிருக்கீங்களா, டிராவலுக்கு செலவு பண்ணிருக்கீங்களா, டைனிங் அவுட் செலவு பண்ணிருக்கீங்களா, எந்த மாதிரியான இடத்துல செலவு பண்ணிருக்கீங்கன்னா பை சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அனலைஸ் and rationalize your spending habits. சரிங்களா? sometimes I have seen people லோன் அப்ளை பண்ணும்போது என் சிபில் ஸ்கோர் பெருசா இல்ல அதனால என்ன ரிஜெக்ட் பண்றாங்க சார், இல்ல வந்து எனக்கு கம்மியா சாங்ஷன் பண்றாங்க அப்படின் போது நான் இதுக்கு கடனே வாங்கினது கிடையாது சார், அப்ப ஏன் சார் என் சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு? சிபில் ஸ்கோர் என்ன சொல்ல வருதுன்னா நீங்க கடன் வாங்கினா ஒழுங்கா கடனை ரீபே பண்ணியிருக்கீங்களா, ஹவு குட் ஆர் யூ ஆஸ் அ பாரோவர் அப்படின்ற மெஷர் பண்றதுதான் சிபில் ஸ்கோர். நான் இதற்கும் கடனே வாங்கினது இல்ல, அப்ப என் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப கடன் வாங்கினா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது அப்படின்றாங்க. சோ கிரெடிட் கார்டு ஒழுங்கா யூஸ் பண்ணி ப்ராப்பரா டைம்ல ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ வித் ஹை சிபில் ஸ்கோர் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் சாதகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கண்டிஜென்சி சிச்சுவேஷன், உதாரணத்துக்கு ஏதோ கூட இருக்கிறவங்க ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நான் தான் அவங்கள பாத்துக்கிறேன், என்னோட டிபெண்டன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷனுக்கு போகும்போது நீங்க ₹1,00,000 பே பண்ணணும் சார் அட்மிஷன்ல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலாம், ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசி அது கேஷ்லெஸ்ஸா ரீஎம்பர்ஸ்மெண்டா இது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து அவர் மைண்ட் வில் நாட் ஒர்க் இல்லையா? இல்ல அதுக்கு ₹1,00,000 பே பண்றதுக்கு நான் ஏடிஎம்ல போய் காசு எடுக்க முடியுமான்னா ஏடிஎம்ல சில தடைகள் இருக்கலாம். on how much you can draw as a cash on a particular day, daily limits are there. so அந்த மாதிரியான இல்ல எல்லாரும் கையில காசு வச்சுட்டு இருப்போமா வீட்ல, we might not have so much of cash இல்லையா? சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏதான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுன்னா கிரெடிட் கார்டு வில் ஹெல்ப் யூ அட் தட் டைம். நீங்க இந்த மாதிரி 1 lakh பே பண்ண சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல நீங்க கிரெடிட் கார்டுல தேய்ச்சிட்டு
கண்டிப்பா ஒரு 10, 20 நாள்ல கூட உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் ஜெனரேட் ஆச்சுன்னா, நீங்க அத கட்டிடலாம். சரிங்களா? சோ தட் வே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் குட் கிரெடிட் ஹிஸ்டரி, கிரெடிட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் கிரெடிட் கார்டுல இருக்கு. இவ்ளோ அட்வான்டேஜஸ் நான் சொன்னேன். இந்த ஆஃபர் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு, பேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த மாதிரி ரெனிவல்ஸ்க்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இன்டர்நேஷனல் யூசேஜ் ஈஸியா இருக்கும். எல்லாம் சொன்னா கூட பாஸ் நத்திங் கம்ஸ் ஈஸிலி லைக் தட். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருந்தா டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பா இருக்கும். தேர் இஸ் ஆல்வேஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஒரு காயின்ல டூ சைட்ஸ் ஆர் தேர், ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். சோ இந்த வீடியோல அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோல கிரெடிட் கார்டுல என்னெல்லாம் பிரச்சனைகளும் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா? சோ டில் தென் டேக் கேர். பை பை. ஜெய் ஹிந்த்.